ஏமாந்து பொண்ணு குடுத்துட்டாங்க. இவ்ளோ டார்ச்சரா? வயிறு எரியுது. தனுஷோட அப்பா ஓப்பன் டாக். தனுஷோட நடிப்புல கடைசியா வெளியான ராயன் படம் ரொம்ப பெரிய தோல்வி படமா அமைஞ்சு போச்சு. இப்போ அவரு குபேரா படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. அடுத்ததா ஆனந்த் எல் ராய் இயக்கத்துல தேரே இஷ்க் மெயின் படத்துல நடிச்சிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இட்லி கடை அப்படிங்கிற படத்த இயக்கியும் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே சமயம் அஜித்தோட குட் பேட் அக்லி படமும் அன்னைக்கு நாள் ரிலீஸ் ஆகுறதால அநேகமா இட்லி கடை ரிலீஸ் தள்ளி போகலாம் அப்படின்னும் தெரியுது. இந்த சூழல்ல தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜா பேசியிருக்கக்கூடிய விஷயம் ட்ரெண்ட் ஆயிருக்கு. இயக்குனர் கஸ்தூரி ராஜாவோட பையனான தனுஷ் துள்ளுவதோ இளமை படத்தின் மூலமா நடிகரா அறிமுகமானாரு. அந்த படத்துல தான் செல்வராகவனும் இயக்குனரா அறிமுகமானாரு. அந்த படம் ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றது. அந்த வரவேற்பு பெற முக்கிய காரணமே யுவன் சங்கர் ராஜா தான். அவர் கொடுத்த ரொம்ப சிறந்த பாடல்கள் துள்ளுவதோ இளமை படத்துக்கு இளைஞர்கள கூட்டிட்டு வந்தது. அதன் காரணமா படம் நஷ்டமும் இல்லாம லாபமும் இல்லாம தப்பிச்சுது. இந்த நிலையில கஸ்தூரி ராஜா சமீபத்திய பட விழா ஒண்ணுல கலந்துக்கிட்டாரு. அப்ப அவரு பேசும்போது, நான் என்னோட மனைவி விஜயலட்சுமி பத்தி சொல்லியே ஆகணும். அவங்க ஒரு கிராமத்து பொண்ணு. அப்போ நான் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததால அவங்க வீட்ல ஏமாந்து எனக்கு பொண்ணு குடுத்துட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல அப்டின்னா, இன்னைக்கு இந்த குடும்பமே இல்ல. அதனால தான் விஜயலட்சுமி கஸ்தூரி ராஜா புரொடக்ஷன் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனத்த ஆரம்பிச்சேன். துள்ளுவதோ இளமை படத்த தயாரிச்சோம். யுவன் சங்கர் ராஜா மட்டும் இல்ல அப்டின்னா, தனுஷும் செல்வராகவனும் இன்னைக்கு கிடையாது. அதுதான் உண்ம. அவ்வளவு அழகான பாடல்கள குடுத்தாரு. தனுஷ் நடிக்கவே வேணாம் அப்படின்னு தான் வீட்ல சொன்னாங்க. ஆனா நான் தான் கட்டாயப்படுத்தி நடிக்க வச்சேன். செல்வராகவன் 3வது வருஷத்திலேயே பொறியியல் படிப்பு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. நானும் படிப்ப முடிச்சுட்டு வா சினிமாவுல வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னத கேட்டுட்டு செல்வாவும் அடுத்த நாள் காலேஜ் போனாரு. படிப்புல கோல்டு மெடலும் வாங்கிட்டாரு. அதுக்கு பின்னாடி என்கிட்ட வந்து நீங்க சொன்னத நான் செஞ்சுட்டேன். நான் சொன்னத நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. இதுதான் அக்ரிமெண்டும் அப்படின்னும் சொல்லி முடிச்சுட்டாரு. அதுக்கு பின்னாடி எவ்வளவோ முயற்சி பண்ணி அவருக்கு உதவி இயக்குனர் வாய்ப்பு கிடைக்கவே இல்ல. அதனால அவரே இயக்குனரா மாறிட்டாரு அப்படிங்கிறது தனி கதை. அதே மாதிரி தனுஷ் பொல்லாதவன் படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ சரி ஷூட்டிங் பார்க்க போகலாம் அப்படின்னு நான் போயிருந்தேன். கிளைமேக்ஸ் சண்டை காட்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல தான் தனுஷ் தன்னோட சிக்ஸ் பேக்க காமிப்பாரு. அந்த ஷூட்டிங் அப்போ ஷார்ட் இடைவெளியில வேக வேகமா ஓடி வந்து தரையில படுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணி மறுபடியும் அதே வியர்வையோட ஓடி போய் நடிப்பாரு. அத பார்த்து எனக்கு வயிறு எரிஞ்சுது. இவ்ளோ டார்ச்சர் செஞ்சா நாம நடிக்க வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்டாதான் இந்த இடத்த அவங்கனால தக்க வச்சுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு.